ஒட்டுமொத்த இலங்கையை அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு மர்மமான மரணம் இன்றைக்கு நடந்திருக்கு. அண்மையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆஸ்திரேலியாவுக்கு கடனாக கொடுக்க வேண்டிய பணம் மாயமானது. திருடப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவம். இந்த சம்பவத்தோட தொடர்பு பட்டிருக்கிற நபர்கள் இல்லாட்டி அதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சிருக்கிறதா சந்தேகிக்கப்படுற 4 பேருக்கு பணித்தடை விதிக்கப்பட்டிருந்தது. 5 பேர் வெளிநாடு போகிறதுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருந்தது. இந்த மாதிரி வெளிநாட்டு கடன்கள் சம்பந்தமான தகவல்கள், சென்சிட்டிவான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர் பதவியில் இருந்த எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல உதவி பணிப்பாளராக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர், பணித்தடை விதிக்கப்பட்டிருந்த நபருடைய சடலம் இன்னைக்கு மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குளியாப்பட்டிய பிரதேசத்தில் இருக்கிற அவருடைய வீட்டில் உறவினர்கள் அவரை காணலன்னு சொல்லி தேடின சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாழை தோட்டத்தில் இருந்து அவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு மர்மமான மரணம். தற்கொலையா கொலையான்றது இதுவரைக்கும் 100% உறுதி செய்யப்படலை. அவருடைய சடலத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கத்தி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முதற்கட்ட விசாரணையில் அந்த கத்தி அவருடைய வீட்டில் பயன்படுத்தப்படுற கத்தியா இருக்கலாம் என்ற மாதிரியான தகவல் தெரிய வந்திருக்கு. ஊடக செய்திகள் போலீஸ் தகவல்களை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்கிற விஷயம். அவருடைய கையிலையும் சில வெட்டு காயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. வீட்டில் இருந்த நபர், பணித்தடை விதிக்கப்பட்டிருந்த நபர் மர்மமான முறையில் சடலமா மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த நபர் தான் இந்த தகவலை முதல் தடவையா வெளியில கொண்டு வந்த நபர் என்ற மாதிரியும் ஒரு தரப்பு தகவல்கள் குறிப்பிடுது. ஃப்ரீ லோயர்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு இந்த மோசடி நடந்ததா சொல்லப்படுற காலகட்டம் இந்த தகவல் வெளியில வர்றதுக்கு முக்கியமான ஒரு தரப்பா இருந்தது. ஃப்ரீ லோயர்ஸ் என்று சொல்லப்படுற அமைப்பு அரசியல் ரீதியில் தொடர்பு பட்டிருக்கிற நபர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நபர்கள் யார் எவர் என்னன்றது இங்கே முக்கியமான பிரச்சனை கிடையாது. அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிற தகவல் முக்கியமானது. நாங்கள் தான் அது வெளிக்கொண்டு வந்திருந்தோம் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஃப்ரீ லோயர்ஸ் அமைப்பினுடைய கீர்த்தி தென்னக்கோன் வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ உயிரிழந்திருக்கிற நபர், மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிற இந்த நபர் தான் முதல் தடவையா ரங்க நிஷாந்த ராஜபக்சன்னு சொல்லப்படுற நபர் தான் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இவர் தான் உள்ள இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய பணம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேராம வேறொரு தரப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற தகவலை முதல் தடவையா வெளியில கொண்டு வந்திருக்கிற நபர், போலீஸ்ல முறைப்பாடு செய்திருந்த நபர், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த சம்பவத்தை மோசடியை பொறுத்த வரைக்கும் மிக பிரதானமான ஒரு சாட்சி என்ற மாதிரி கீர்த்தி தென்னக்கோன் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சில ஊடக செய்திகள் என்ன குறிப்பிடுதுன்னு சொன்னா, இவர் சிஐடிக்கு விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருந்தவராம 2 தடவைகள் சிஐடி விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருந்தும் அந்த விசாரணைக்கு போகாத நபர் என்ற மாதிரி ஒரு சில ஊடக செய்திகள் குறிப்பிடுது. யார் சொல்றது உண்மை பொய் என்றது நமக்கு தெரியாது. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. சிஐடி விசாரணை நடத்துது. சிஐடி விசாரணை மட்டும் கிடையாது, சர்வதேசத்தினுடைய உதவியோட, இன்டர்போல் உதவியோட இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. ஆஸ்திரேலியாவினுடைய ஃபெடரல் போலீஸ் உதவியோடையும் விசாரணைகள் நடக்குது. சொன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கடனா கொடுக்க வேண்டிய பணம் 5 திட்டங்களுக்காக இலங்கையால் வாங்கப்பட்டிருந்த எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக வாங்கப்பட்ட கடனை திருப்பி செலுத்துறதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் வேற இமெயில இருந்து இந்த வங்கி கணக்கு இலக்கத்துக்கு போடுங்கன்ற மாதிரி தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அதை நம்பிக்கொண்டு அங்கிருந்த அதிகாரிகள் வந்து திரும்ப செக் பண்ணாம அந்த போலியான இலக்கத்துக்கு பணத்தை அனுப்பி இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஒரு சைபர் தாக்குதல், ஹேக் பண்ணி இருக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சிஐடி விசாரணையில் வந்து வழித்தரப்பினுடைய ஊடுருவல் கிடையாது என்ற மாதிரி கடைசியாக நடந்த வழக்கு விசாரணையிலையும் நீதிமன்றத்தில் சிஐடி அறிவிச்சிருந்தது. உள்ள யாரோ சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்க முடியும், மோசடியா இருக்க முடியும் என்ற கோணத்தில் வந்து சிஐடி விசாரணைகள் நடத்தப்பட்டு வருதுன்னு சொல்லி இதுக்கு முதல்ல இது சம்பந்தமாக கழிச்சிருந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இது கொலையா தற்கொலையா என்ற நிறைய கேள்விகள் இதுக்கு பின்னால் இருக்கு. தற்கொலையா இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து ஏன் திடீர்னு சொல்லி இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார், இதுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன, உண்மையில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இல்லாட்டி வேற யாருடைய அழுத்தம் காரணமாக நடந்திருக்கிற தற்கொலையா என்ற மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் இதுக்கு பின்னால் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் இது கொலையா இருக்கிற சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயமா வந்து மாறப்போகுது. கொலையா இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இதோட யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இதுக்கு பின்னால் இருக்குமா என்ற மாதிரியான நிறைய சந்தேகங்களின் அடிப்படையில் வந்து அந்த விசாரணைகள் நடத்தப்பட முடியும். கொலையா தற்கொலையான்றது இதுவரைக்கும் 100% உறுதி செய்யப்படாத பின்புலத்தில் இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. இது மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிறது இலங்கை பொறுத்த வரைக்கும் இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குற ஒருத்தர நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இதுக்கு முதல் இந்த மாதிரியான எத்தனையோ சம்பவங்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைச்சிருக்கிறோம். வசீம் தாஜுதீன் கொலையா இருக்க முடியும், ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட சம்பவமாக இருக்க முடியும். லசந்த விக்ரமதுங்க கொலையில் வந்து அவரை பின்தொடர்ந்த நபர்கள் பயன்படுத்தின சிம் அட்டைகள் ஒரு நபருடைய பேரில் வாங்கப்பட்டிருந்ததா விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த சிம் அட்டைகளுக்கு சொந்தக்காரர் மலையகத்தை சேர்ந்த பிச்சை ஏசுதாசன் என்ற பேரில் தான் அந்த சிம் அட்டைகள் வாங்கப்பட்டிருந்தது. அவர் ஏமாற்றப்பட்டு அவருடைய அடையாள அட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அவர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழக்கிறார். ஒரு மர்மமான மரணமா அது வந்து பதிவாகி இருந்தது. இன்னும் ஒரு நபர் திரிபோலி பிளட்டூன் சொல்லப்பட்ட ரகசியமான ராணுவ குழுவினுடைய உறுப்பினர் சொல்லப்பட்ட நபரும் தற்கொலை செய்து கொண்டதா சொல்லப்பட்டிருந்தது. ஒரு கடிதம் எழுதி வச்சு கொண்டு அவர் உயிரிழந்தார் என்ற மாதிரி ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருந்தது. என் வசீம் தாஜுதீன் சம்பவத்தை எடுத்து பார்க்கிற நேரத்தில்
ஆனந்த் சமரசேகரன் சொல்லப்படுற கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரியா இருந்தவர் ஜேஎம்ஓ போலியான மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிச்சாருன்னு சொல்லி விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. ஆக்சிடென்ட் சொல்லி ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தார். அதுக்கு பிறகு முக்கியமா பாதுகாக்கப்பட வேண்டிய வசீம் தாஜுதீனுடைய உடற்பாகங்கள் எங்கேயோ மாயமாகி இருக்கு, இவர் தான் அதை மாற்றி இருக்கிறார் என்ற மாதிரி விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு கட்டத்தில் அவர் உயிரிழக்கிறார். இயற்கை மரணம் 71வது வயதில் உயிரிழந்தார் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இயற்கை மரணமா இருந்தாலும் அந்த விசாரணைகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இன்னும் ஒரு நபர் எனக்கு ஞாபகத்துக்கு வரதை மட்டும் நான் சொல்றேன். சீனியர் டிஐஜி அனுர ஜெயசேகர அனுர சேனநாயக்க அவருடைய மரணமும் கூட இந்த விசாரணைகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. விசாரணைகளை திசை திருப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார், ஆதாரங்களை மூடி மறைச்சார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர். வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வந்த பின்புலத்தில் அவருடைய மரணம் பதிவாகி இருந்தது. இயற்கை மரணம் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதனால இந்த விசாரணைகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அதை ஏற்படுத்தி இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதே நேரம் திரைசேரியினுடைய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமை இன்னைக்கு விசாரணைகள் சொல்லி பாராளுமன்ற கூப்பிடப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் 2-3 சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தினுடைய நிதி சபை சொல்லப்படுற ஒரு சபை இருக்கு. அந்த சபை பாராளுமன்றத்துக்கு அப்படியே நிதி அதிகாரம் இருக்கு. ஏதாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னா நிதி சபை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது கட்டாயமானது. அரசியலமைப்பு ரீதியில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு. அதோட தலைவராக இருக்கிறவர் எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா. அவருடைய தலைமையில் இருக்கிற நிதி சபைக்கு திரைசேரியினுடைய செயலாளர் இந்த ஆட்சி காலகட்டத்தில் நியமிக்கப்பட்ட திரைசேரியினுடைய புதிய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமை கூப்பிடப்பட்டிருக்கிறார். அவர் விசாரணைகளுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற இழுபறி கடைசி நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு நீடிச்சு கொண்டிருந்தது. இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் அவர் பற்றின விசாரணைகள் இல்லாட்டி அவர்கிட்ட விசாரிக்கப்படுது சொல்றதையும் விட என்ன நடந்திருக்கின்ற கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்படுது. இதே நேரம் திரைசேரியினுடைய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி காலகட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தேசிய பட்டியல் மூலமா நேஷனல் லிஸ்ட் மூலமா பாராளுமன்ற உறுப்பினராக பதவிக்கு வந்திருக்கிற ஒரு நபர். அதுக்கு பிறகு பதில் நிதியமைச்சர் என்ற பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு திரைசேரியினுடைய செயலாளர் என்ற பதவிக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு திரைசேரியினுடைய செயலாளர் என்றது ஒட்டுமொத்தமான இலங்கையினுடைய பண கையிருப்பு சம்பந்தமாகவும் வெளிநாட்டு கடன் சம்பந்தமாகவும் எப்படி நாங்க முன்னுக்கு போகிறோம் என்றது சம்பந்தமான முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற மத்திய வங்கியினுடைய ஆளுநருக்கு எப்படியான அதிகாரம் இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பவர்ல இருக்கிற நபர் தான் திரைசேரியினுடைய செயலாளர் என்றவர். அந்த பதவிக்கு ஹர்ஷன சூரிய பெருமை நியமிக்கப்பட்டிருந்தார். எதிர்கட்சிகள் முன்வைக்கிற ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டுன்னு சொன்னா இவர் இரட்டை பிரஜா உரிமை இருக்கிற நபர். ஆஸ்திரேலியாவினுடைய பிரஜா உரிமையும் இவருக்கு இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய கடனா கொடுக்க வேண்டிய பணம் 2.5 மில்லியன் தான் செலுத்தப்படாம வேற யாருக்கோ போய் சேர்ந்திருக்கின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படியான ஒரு பின்புலத்தில் இவர் இரட்டை பிரஜா உரிமை இருக்கிற நபர் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வர்ற நேரத்தில் நிறைய சந்தேகங்கள் இதுக்கு பின்னால முன்வைக்கப்படுது, நிறைய குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய நிதி சபைக்கு அவர் கூப்பிடப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த நேரத்தில் நவ ஜனதா கட்சி என்று சொல்லப்படுற இல்லாட்டி புதிய மக்கள் கட்சி என்று சொல்லப்படுற ஒரு அரசியல் கட்சி ஆஸ்திரேலிய தூதரகத்துக்கு இன்னைக்கு போயிருந்தது. இவர் ஆஸ்திரேலிய பிரஜையான்னு சொல்லி கேட்கறதுக்காக நாங்க போயிருந்தோம் என்ற மாதிரி வெளியில வந்ததும் ஒரு வாய்ஸ் கட் கொடுத்ததை நான் மீடியால பார்த்தேன். ஆனா ஒரு தூதரகத்தில் போய் ஒரு நபர் சம்பந்தமாக கேட்குற நேரத்தில் அந்த மாதிரியான பதில் எப்படியுமே சொல்லப்பட போகிறது கிடையாது. ஆனால் வெளியில் வந்ததுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம் என்று சொன்னால் இது அரசியல் ரீதியான ஒரு நியமனம். இவர் இரட்டை பிரஜா உரிமை இருக்கிற ஒரு நபர் எப்படி முக்கியமான ஒரு பதவிக்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியும் சில விமர்சனங்கள் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. நாமல் ராஜபக்சவும் இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் போது குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே பிரதி அமைச்சர் என்ற பதவியில் இருந்தவர் பிறகு திரைசேரியினுடைய செயலாளர் என்ற பதவிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். இந்த நியமனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் ரீதியான நியமனம் என்ற மாதிரியான குற்றச்சாட்டு நாமல் ராஜபக்சவால முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல நடந்த மத்திய வங்கி மோசடியை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் மகேந்திரன் இன்றைக்கு வரைக்கும் சிங்கப்பூருக்கு வெளிநாட்டுக்கு கல்யாணத்துக்கு போனவர் சொல்லி ரணில் விக்ரமசிங்கவால சொல்லப்பட்ட நபர் அந்த கல்யாணத்தை முடிச்சு கொண்டு இதுவரைக்கும் நாடு திரும்பின மாதிரி இல்லை. வர இதுவரைக்கும் இலங்கைக்கு கூட்டி விசாரிக்க முடியாம இருக்கு. அவரும் சிங்கப்பூரினுடைய பிரஜை, வெளிநாட்டு பிரஜை. அப்படியான ஒரு பின்புலத்தில் இப்போ இந்த மாதிரியான ஒரு மோசடி சம்பவம் பதிவாகி இருக்கு. இவர் இரட்டை பிரஜா உரிமை இருக்கிற நபர் சொல்லப்படுறத பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயமா சமூகத்தில் மாறி இருக்கு என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த நேரம் இந்த சம்பவம் சம்பந்தமா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் அன்றைக்கு ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் சஜித் பிரேமதாசன் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா போஸ்ட் சம்பந்தப்பட்டிருக்கிற அமெரிக்காவினுடைய யுஎஸ் போஸ்டுக்கு தபால் அனுப்ப வேண்டிய பணமும் போய் சேரல என்ற மாதிரி அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதிரியான எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கின்றது தெரியாது. இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டியது சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமா இதை பற்றின கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படணும் என்ற மாதிரி சஜித் பிரேமதாஸ் இன்னைக்கு ஒரு ஊடக அறிக்கை இன்னைக்கு ஒரு ஊடகத்துக்கு விசேடமான ஒரு கருத்து சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இலங்கையினுடைய அரச பணம் திருடப்பட்டிருக்கின்றது ஒரு பாரதூரமான விஷயம். இன்னொரு பக்கம் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கடன் போய் சேராம இருக்கு. அப்ப வெளிநாட்டு கடன் தரப்படுத்தல் என்ற வரிசையில இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு
தாக்கம் இதன் மூலமா ஏற்பட முடியும். எங்கட பணம் திருடப்பட்டிருக்கு இல்லைன்றது வெளிநாட்டு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. அங்க இருக்கிற கடன் தரப்படுத்தல் என்ற வரிசை எடுத்து பார்க்குற நேரத்தில் இலங்கை அரசாங்கம் கடனை செலுத்தாம இருக்குன்னு சொல்லி தரவரிசையில பின்னுக்கு போற மாதிரியான ஒரு நிலம் உருவாக முடியும். ஒரு தெளிவான அறிக்கை அரசாங்கத்தால் வெளியிடப்படணும் சொல்லியும் சஜித் பிரேமதாச இன்னைக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இப்போ 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் திருடப்பட்டிருக்கின்ற சம்பவத்தில் மிக பிரதானமான ஒரு நபராக இருக்கிறவருடைய மர்மமான மரணம்ன்றது இந்த விசாரணைகள் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கொலையா தற்கொலையான்றது மருத்துவ அறிக்கைகளில் உறுதி செய்யப்படும். எப்படியான தகவல்கள் வெளிவரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.